மக்களே உங்க வண்டிக்கு பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ணலான்னு பார்த்துட்டு இருக்கிறீங்களா? இருக்கவே இருக்கு நம்ம எம்பி ஆட்டோ கேரேஜ். ப்ரோ சொல்லுங்க, இந்த வண்டிக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணீங்க? கோயம்புத்தூர்லேயே ஃபஸ்ட்டு ஜாவா 42க்கு பிபிஎஃப் பண்ணது நம்ம தான். ஸோ நம்ம இந்த வண்டிக்கு என்னென்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கோம்னா, ஒரு பேசிக் டீட்டெயில் வாஷ் அதுலேருந்து பண்ணியிருக்கோம். சின்ன சின்ன நூக்ஸ் அண்ட் கார்னர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணிட்டு டீக்ரீசர்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளேயிங் ப்ராசஸ் பண்ணியிருக்கோம். இந்த கிளேயிங் ப்ராசஸ் முடிச்சதுக்கப்புறம் ரப்பிங், பாலிஷிங், காம்பவுண்டிங், ஸோ இந்த ஒர்க்ஸ் எல்லாமே முடிச்சிருக்கோம். இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம பிபிஎஃப் இன்ஸ்டலேஷனுக்கு போயிருக்கோம். நம்ம இந்த வண்டிக்கு எங்கெங்கெல்லாம் பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்கன்னா மக்களை பார்த்து சொல்லிடுங்க. எஸ் ப்ரோ, இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 3 days ஆச்சு ஒர்க் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. இந்த வண்டியில் எங்கெங்கெல்லாம் நம்ம பிபிஎஃப் பண்ணியிருக்கோம்னா கம்ப்ளீட் பெயிண்ட் சர்ஃபேஸ், இல்லை எங்கெங்கெல்லாம் பெயிண்ட் அடிச்சிருக்கோம் ஸோ அந்த சர்ஃபேஸ் எல்லாமே நம்ம பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டேங்க் வந்து இது ஒரு காம்ப்ளெக்ஸான டேங்க். இந்த ஷேப்ஸ்க்குலாம் மோஸ்ட்லி பிபிஎஃப் பண்ணுற ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த காம்ப்ளெக்சிட்டி நாங்கள் பீட் பண்ணி இதில் நம்ம பிபிஎஃப் இன்ஸ்டலேஷன் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 3 பீஸாக போட்டு இந்த டேங்கை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் ஃப்ரண்ட் மட் கார்ட்ஸ், சைட் டோர்ஸ், ரியர் மட் கார்ட்ஸ், கிளஸ்டர்ஸ், ஸோ இது எல்லாமே நம்ம பிபிஎஃப் பண்ணி முடிச்சிருக்கோம். மக்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. இப்போ பிபிஎஃப் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படின்னா அதை உரிக்கும் போது பெயிண்ட் கையோட வந்துருமா, கம் அதை ஒட்டி இருக்குமா, புதுசாக இருக்கிற லுக்கு போயிருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு நீங்கள் எதை ஆன்சர் பண்ணுறீங்க பார்த்து சொல்லிடுங்க. கரெக்ட் ப்ரோ, இந்த கொஷின் வந்து நம்ம கஸ்டமருக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்குமே அந்த கொஷின்ஸ் இருக்குது. இந்த பிபிஎஃப்ங்கிறது ஆக்சுவலி என்னென்னா பெயிண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு விஷயம் தான். ஸோ இதை வந்து ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக பெயிண்ட் டேமேஜ் வராதுங்க. அது இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம ஃபாலோ பண்ணணும்னா ஒரு ரெப்யூட்டடான பிராண்டட் பிபிஎஃப்ஸ் யூஸ் பண்ணணும். மார்க்கெட்டில் நிறைய லோக்கல் பிபிஎஃப்ஸ் இருக்குது, அது இன்ஸ்டால் பண்ணிட்டு ரிமூவ் பண்ணும்போது கண்டிப்பாக பெயிண்ட் டேமேஜஸ் ஆகலாம். ஸோ நம்ம ரெப்யூட்டடான பிராண்டட் பிபிஎஃப் யூஸ் பண்ணோம்னா நம்ம அதில் எந்த பெயிண்ட் டேமேஜஸ் வராது, அதை நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ இது மட்டும் இல்லாமல் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு சில ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸையும் வந்து நம்ம பர்டிகுலராக ஃபாலோ பண்ணி இருக்கணும். அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணாட்டி நம்ம பிராண்டட் பிபிஎஃப் போட்டாலும் பெயிண்ட் டேமேஜ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. இவங்ககிட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைக் ஒன்று வந்துருந்துச்சு. அதை உரிக்கிற வீடியோவை நீங்களே பார்ப்பீங்க. எந்த பெயிண்ட் டேமேஜும் எந்த கம் டேமேஜும் எதுவுமே இல்லை. வண்டி கொடுக்கும்போது எப்படி இருந்துச்சோ அப்படியே தான் பக்காவாக இருக்குது. இவங்க இது மட்டும் பண்ணுறது கிடையாது, எக்ஸ்க்ளூசிவாக பைக்கு தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதை தாண்டி காருக்குமே பிபிஎஃப், சன்ஃபிலிம், சீட் கவர், ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் மறக்காமல் இந்த ஷாப்பை விசிட் பண்ணி பாருங்கள். நம்பர் கீழே கொடுக்குறேன், கான்டெக்ட் பண்ணி உங்களை புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.